மணிக்கு புறப்பட்டீங்க எல்லாரும்? எல்லாரும் 9 மணிக்கு 7:45. ஆனா அங்க வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரோட்ல பயங்கர டிராஃபிக். அப்படியா? சரி. இல்ல பாக்கி நடந்து வரவங்க கரெக்ட் டைம்க்கு எத்திட்டீங்க இல்லையா? சரி. காலையில நீங்க எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டீங்க இல்லையா? என்ன சாப்பிட்டீங்க? அப்புறம் சோறு சோறு எத்தனை சாப்பிட்டீங்க? 2 தானா? இட்லி எத்தனை? இங்க என்ன சாப்பிட்டீங்க? சப்பாத்தி எத்தனை சாப்பிட்டீங்க? மதியம் வரைக்கும் ஒரு சப்பாத்தியா? நம்ம படிக்கணும், நல்லா படிக்கணுமா வேண்டாமா? படிக்கணும். அதுக்கு ஆரோக்கியம் தேவையா வேணுமா? அப்போ 1 சாப்பிட்டா எப்படி ஆரோக்கியம் வரும்? போதுமா உனக்கு? அப்படியா? ஓ, அவங்க பள்ளிக்கூடத்துல கிடைக்கும்னு சொல்லிட்டு அதான் சாப்பிட்டுறாங்க. முட்டையும் தருவாங்க. முட்டை எத்தனை தருவாங்க? அப்படியா? பத்தலையா? ஐயோ. அடுத்தது வந்து நம்ம மீட்டிங் போடும்போது டீச்சர் வரையா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி போடுறேன். குழந்தைங்களுக்கு ஒண்ணு பத்தலையாமா அப்படின்னு சொல்லி. சரியா? சரி, இனி ட்ராக் மாதிரி பாடத்துக்கு வருவோம். இப்போ இட்லி சாப்பிட்டவங்க எல்லாம் எத்தனை சாப்பிட்டேன்னு சொன்னீங்க? 3 சாப்பிட்டேன்னு சொன்னீங்க. வேற பேரும் சொன்னாங்க 2 இல்லையா? அப்போ 3 2 3 வந்துட்டு ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? யாரெல்லாம் ஒற்றை எண்ணன்னு சொல்றோம்? கை கொடுப்போம். ஓகே, எல்லாருமே கரெக்டா ஒற்றை எண்ணா இல்லையா? வெரி குட். கிளாப். இனி இவங்க எத்தனை இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னாங்க? 2 இட்லி. அப்ப 2 இட்லில வந்து ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணா? இரட்டை. சரி, அப்ப அந்த 3 அப்படிங்கிறது ஒரு இலக்கமா அல்லது 2 இலக்க எண்களா? 3. எத்தனை சொன்னீங்க? 3 இட்லி இல்லையா? இட்லி 3 சொன்னீங்க எல்லாரும். அப்புறம் எத்தனை சொன்னீங்க? 2. இது எத்தனை முதல்ல? 3. சரியா? அப்புறம் எது வரும்? சின்ன ரூபா பெரிய ரூபா? சின்ன பெரிய ரூபா. வாசிங்க வாங்கலாம். 3 ஒரு இருக்கா? 3 வெரி. இது எத்தனை? 2. அதுக்கு என்னென்ன எழுத்துக்கள் வரும்? ரேவா. சின்ன ரவா பெரிய ரவா? அடுத்தடுத்து என்னது? அடுத்தடுத்து 2 சொல்லியா 3 சொல்லியா? சொல்லுங்கப்பா. ஈ ரா இரண்டு. சரியா? கரெக்ட். என்ன படிக்க போறோம் நம்ம? இனி இதுல நான் வந்து உங்களுக்கு சில எண் கார்டுகளை கொடுக்குறேன். அது என்னன்னு சொல்லி நீங்க சொல்லணும். பிரில்லியண்ட்டுகளா 2. இப்போ நான் உங்களுக்கு எதெல்லாமோ கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் இல்லையா? சரி, முதல்ல ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இருக்குது இல்லை? சரி, ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்? ஒன்றும் இல்லாததுக்கு என்ன எழுதுவோம்? அப்போ முதல்ல நீங்கள் வந்து அந்த நோட்டில் எழுதணும். உங்களுக்கு கிடைச்ச எண்களை எழுதணும். எழுதியாச்சா? இனி இது நீங்க எண்களால எழுதியிருப்பீங்க. நமக்கு எழுத்தாலையும் தெரியணுமா வேண்டாமா? தெரியணும் இல்லையா? எழுத்தால எழுதுங்க. எழுதுனவங்க யார் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்களோ அவங்களுக்கு நல்ல டீச்சர். ஆளு கிளாப் கிளாப் கிளாப். சரி, அப்ப எனக்கு ஒரு மிட்டாய் தரேன். சரிங்களா? அவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, இருக்குது. கிளாப் கிளாப் கிளாப். அதாவது இப்படி ஒரு குழந்தை எழுதி
அதாவது கிடைச்சது வந்து முதல்ல நீங்க எழுதுறத முதல்ல வாசிச்சு காட்டுங்க எனக்கு. உங்களுக்கு என்ன எண் கிடைச்சிச்சு? வாசிமா. அதான் இது 10. அப்ப என்னென்ன எழுத்துக்கள் வரும்? பா இன் து 10. சரி, ஓகே. அடுத்தது இந்த குழந்தைக்கு கிடைச்சது எத்தனை என்னன்னு பாருங்க. 20. அப்ப அந்த குழந்தை சொல்றது சரிதானே? 20 எழுதி இருக்கிறது சரியா? ஓகே. இப்ப இந்த குழந்தை எழுதுமா, அதாவது இந்த குழந்தை இந்த எண்ணை இப்படியும் நமக்கு சொல்லலாம் அப்படிங்கறதா இருக்கும். இது வந்து எத்தனை? 9 போட்டு 0 போடுற போது என்ன வரும்? எப்படி நம்ம வாசிப்போம்? எப்படி வாசிப்போம்? 900. சரியா? அது 90. 900மா? உங்களுக்கு தீர்மானமா தெரியுமா 900 சொல்லி? தீர்மானமா தெரியும். ஓகே. ஆனா அந்த பொண்ணு எப்படி 900 எழுதாம 9 0 0 900க்கு நம்ம எப்படி எழுதலாம்ங்கற ஒரு கேள்வி கூட அதுல வருது இல்லையா? அப்ப அது சரியா தவறா? சரி இல்ல? அப்ப கிளாஸ். இப்போ எல்லாரும் நீங்க உங்களுக்கு கிடைச்ச எண்களை எழுதி வச்சிருக்கீங்க. Thank you குழந்தைகளே. இனி நம்ம இதுக்கு என்ன செய்ய போறோம் தெரியுமா? பண்ணாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு 10 கிடைச்சிருக்கு இல்லையா? இது எத்தனை 100